சித்ராபவனியில் நம்ம என்ன அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமையை கொடுத்துரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துரும். பிரிஞ்சிருக்க தம்பதியர்களும் சேரக்கூடிய வாய்ப்புகளை பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். குரனுடைய நட்சத்திரக்காரங்கள் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொன்னோம். நம்ம ஜாதக ரீதியாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சூட்சுமமாக. பாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறையும். இந்த வேகத்தையும் அந்த வெப்பத்தையும் குறைக்கிறதுக்கு தான் அந்த இறைவனை வைகை ஆற்றில் இறக்கிறது, அங்கே வழிபாடு எடுக்கிறது பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப சிறந்ததுன்னா ஒரு சித்தர்களுடைய உங்களால் ஜீவசமாதி யாரோட இது இருக்கோ அதை எடுத்து ஆள்காட்டி வரல ஒரு மெடிடேஷன் பண்ணால் பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரன் முழு ஆதிக்கமாக முழுசா இருக்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். அது வெள்ளிக்கிழமை பிறக்குது. முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்புல பௌர்ணமி ரொம்ப ரொம்ப கள்ளழகருடைய வைகை ஆற்று மீனாட்சி தாயாரையும் கள்ளழகரையும் நம்ம பிரார்த்தனை வச்சுக்குவோம். ஏன்னா அக்னி நட்சத்திரமும் அந்த சித்திரை மாசம் அக்னி நட்சத்திரம் வேகமா வரும். சேனல் 5 பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த சித்ரா பௌர்ணமி பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் மேம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மேம், சித்ரா பௌர்ணமி வரப்போகுது. ஸோ எப்போ வரப்போகுது, அதோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்க மேம். அதாவதுங்க மே 1 ரொம்ப சிறப்பான விஷயங்க. ஏன்னா ஆங்கிலமாகட்டும் தமிழ் மாதமாகட்டும் முதல் தேதிக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள், அந்த நாள் நம்ம என்ன தொடங்கினாலும் நல்லது அப்படிங்கிறது ஒரு 1ஆம் நம்பருக்கு உண்டு. அப்படி மே 1 சித்திரை 18 தமிழுக்கு சித்திரை மாதம்தான் அந்த பௌர்ணமி. திதிகளில் அமாவாசையும் பௌர்ணமிக்கு சிறப்பு உண்டு. அதுக்கப்புறம் தான் பிரதமை, திருதியை, துவிதைன்னு ஆரம்பிக்கும். ஸோ இந்த பௌர்ணமி அப்படிங்கும்போது சந்திரன் முழு ஆதிக்கமாக முழுசாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வெள்ளிக்கிழமை பிறக்குதுங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கமாக முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரனுடைய அமைப்பில் பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பு என்னென்னா மதுரைக்கே அழகான ஸ்ரீ கள்ளழகருடைய வைகை ஆற்று அந்த உற்சவம் ரொம்ப அழகாக இருக்கும். அத்தனை மக்களும் அங்கே இருப்பாங்க. எங்கே இருந்தாலும் மீனாட்சி தாயாரையும் கள்ளழகரையும் நம்ம பிரார்த்தனை வச்சுக்குவோம். ஏன்னா அக்னி நட்சத்திரமும் அந்த வரக்கூடிய நாளாக இருக்குது. ஏன்னா சித்திரா மாதமல்ல, அந்த சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் வேகமாக வரும். 4ஆம் அது ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த வேகத்தையும் அந்த வெப்பத்தையும் குறைக்கிறதுக்கு தான் அந்த இறைவனை தமிழ்நாட்டில் கள்ளழகருடைய அந்த ஆற்றில் வைகை ஆற்றில் இறக்கிறது, அங்கே வழிபாடு எடுக்கிறது பெரிய பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த தொழிலாளர்கள் உழைக்கக்கூடியவங்களுக்கான தினம் மே 1. அது இன்னும் மெருகேற்றுது. எத்தனை ஒரு விஷயம் இன்றைக்கி பாருங்கள். அப்போ நம்ம இப்போ செய்யக்கூடாது ஒரு உழைப்பு. ஒவ்வொருத்தட்டையும் ஒரு உழைப்பு இருக்குது. உழைக்கும் கரங்கள் தான் அங்கே தெய்வம் இருக்காங்க. அப்போ நம்மளோட உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறதுக்கும் வருமானம் வர்றதுக்கும் நல்ல விஷயங்கள் இனி வரும் காலம் இந்த பௌர்ணமி வெளிச்சத்திலேருந்து நமக்கு எல்லாமே சுபிக்ஷம் பிறக்காதா, நம்ம மனசில் சந்தோஷம் உற்சாகம் பிறக்காதா, நம்ம வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்காதா, இதெல்லாம் அந்த திருமண வைபோகத்தை கொடுக்கக்கூடியது பௌர்ணமிங்க. குலதெய்வ வழிபாடானால் தான் அன்றைக்கி போய் வழிபாடு எடுக்க சொல்லுவாங்க சிறப்பாக. ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் அப்படிங்கும்போது மனதைக்கு சுட்டி காட்டக்கூடியது. கடகராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறார். ரிஷபத்தில் உச்சம், கடகராசியை தான் சந்திரனோட இடமா சொல்கிறோம். குரு பகவான் தான் அங்கே உச்சம் பெறார். அப்பேற்பட்ட அந்த ஜாதக ரீதியாக எடுக்கும் பொழுது அந்த தாயோட இடம்
அந்த அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தோட இடம் எது அப்படின்னா கடகம்தான். அப்படி எல்லாம் அந்த சந்திரனை சொல்லும்போது இந்த பௌர்ணமி வழிபாடுங்கிறது திருமணமான தம்பதிகள் குழந்தைகளோட ஃபேமிலியாக இப்படி இரவு ஒரு கலவை சாதமெல்லாம் செஞ்சு ஆற்றங்கரை ஓரமாக, அப்படி இல்லைன்னா நல்ல குலதெய்வத்தில் ஓப்பன் பிளேஸில் உட்காந்து சாப்பிட்றது, நம்ம வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றது, குடும்பத்துடன் ஒற்றுமையாக. ஏன்னா எல்லாம் இப்போ லீவு, வெக்கேஷன் லீவ், ஸோ அந்த மாதிரி குடும்பத்தோட குழந்தைங்களுக்கான ஸ்நாக்ஸில் வச்சு அந்த பௌர்ணமி நிலவை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக நம்ம இப்படியே எப்பயுமே ஒத்துமையாக இருக்கணும். நல்ல ஒரு உறவுகளோடு இருக்கணும். நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வீட்டில் நடக்கணும். இப்படியெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்தை பேசி, அம்பாளுடைய அனுகிரகமும் பௌர்ணமி தான், லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகமும் பௌர்ணமி தான். அதே போல் சத்யநாராயண பூஜைம்பாங்க. இந்த கஷ்டப்படுறவங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறோம், பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது சித்தர்கள் மறைந்த ஜீவசமாதியாக ஸ்ரீ ராகவேந்திரரோ அல்லது சாய்பாபா கோயிலோ, ஏன் கணக்கம்பட்டி யார் கோயில் பழனிக்கிட்ட அந்த மாதிரி கோயிலெல்லாம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜையெல்லாம் செய்வாங்க. பெருமாள் கோயிலில் விசேஷமாக பண்ணுவாங்க. அது அந்த அந்த 5 கதை படிப்பாங்க நாராயணனுக்காக. படியளந்தாராம், அவள் கொடுத்த உடனே பொக்கிஷமும் பொன்னும் பொருளும் நவரத்தனமும் கொடுத்தாராம். குசேலன் கதையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோல் அந்த தர்தினியத்தை நீக்குவதற்காக 5 கதைகளை படித்து அவருக்கு ஒரு 108 அஷ்டகம் சொல்லி எம்பெருமானுக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணி நெய்வேத்தியம் வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் தானம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை சங்கல்பம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வம் கோயிலையோ இரவு நேர பூஜையானது மாதிரி பூஜையிலையோ நம்ம வீட்லேயே அஷ்டலட்சுமி அல்லது பெருமாள் கிட்ட நீங்கள், ஏன்னா வெள்ளிக்கிழமை பிறக்குது, அதனால் அன்னைக்கு காமாட்சி அம்மன் விளக்கோ அல்லது லக்ஷ்மியோட விளக்கோ வச்சு தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றி நம்ம பிரார்த்தனை வச்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஐஸ்வர்யம் பெருகும், செல்வ வளம் கொளிக்கும். ஏன்னா சுவாதி நட்சத்திரமும் காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவத்து துலாமில் தான் சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அந்த சுவாதி என்னென்னா சுக்கரனுடைய அதிபதியான வீடு அந்த இடம். அதனால் நமக்கு அவ்வளவு ஒரு பொன்னும் பொருளும் கொடுக்கக்கூடிய நாளாக மே 1ஆம் தேதி பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மே 1 இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம எல்லாருமே, எல்லா சமூகத்தினருமே நம்ம கடவுளை வழிபாடு எடுக்கும்போது இந்த 4ஆம் தேதி வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட்டு நமக்கு ஒரு புதிய பரிமாணம், ஒரு புதிய மாற்றம், நம்மளுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் மேம்படணும்னு பிரார்த்தனை வைக்கலாம்ல. எப்பயுமே இந்த அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு நம்ம வைக்கக்கூடிய அந்த வழிபாடு, அந்த சங்கல்பம் பல மடங்கு ப்ளஸ் ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். ஜீவ சமாதிக்கெல்லாம் கூட போயிட்டு பெரிய சங்கல்பம் நம்ம வைக்கலாம். ஏன்னா இந்த சாதிக்கிறது, மக்களுக்கு சேவை செய்கிறது, தானம் தர்மம் செய்கிறது, இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு சக்தியை கொடு அப்படின்னு இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறாங்களே, அவங்கள ஜீவசமாதி வழிபாடு எடுத்து தான் ஜெயிப்பாங்க. நான் பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிறவங்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு ரொம்ப சிறப்பு. அது இந்த பௌர்ணமி அன்னைக்கு எடுக்கும்போது நமக்கு மனசில் அத்தனை கவலையையும் மறந்து ஆத்மார்த்தமாக பிரபஞ்சத்தோடு இணைந்து அந்த முழு நிலவை பார்த்து உள்வாங்கி அப்படியே நம்ம வழிபாடு எடுக்கும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இது எல்லாருமே பண்ணலாமா மேம்? எல்லாருமே பண்ணலாம், வயதுங்கிறது கிடையாது. குழந்தைங்களை கூட மெடிடேஷன் கொஞ்ச நேரம் பண்ணு. எப்பயுமே அந்த மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து வீட்டில் தீபம் எரியணுமா, ஒரு 10-11 மணி வரையும் எரிஞ்சிட்டு இருந்தால் அவ்வளோ ஒன்று சிறப்பு. ஒரு சொம்பு தண்ணி வச்சு நிலவை பார்த்துட்டு நம்ம பிரார்த்தனையெல்லாம் வேண்டி அம்மா காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்க காலில் ஆசீர்வாதம் விழுந்து கும்பிட்டு அந்த நேரத்துல எல்லாம் வாங்கலாம். அப்போ நம்மளுடைய கர்ம வினை தீரும். அந்த தீர்த்தத்தை அப்படி காமிச்சிட்டு தீர்த்தமாக நினச்சி அந்த தண்ணி எல்லாருமே குடிக்கணும். ஏன்னா அந்த ஜலம் தண்ணீருங்கிறது சந்திரன்மா. இதெல்லாம் நிறையா இருக்குது. நீர் ராசியில் தான் இப்போ சனி பகவான் கஷ்டப்படுறோம் எல்லோரும். எங்கே இருக்காரு? மீனத்தில். அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க, சனி மகா திசை நடக்கிறவங்க, சனி தாக்கத்தில் இருக்கிறவங்க, சந்திர திசை நடக்கிறவங்க, சந்திரன் நீசம் விசாகத்தில், அதாவது விருச்சிகத்தில் அந்த இடத்துல இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வழிபாடு எடுத்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். மனசு தெளிவடையும், சந்தோஷமாகும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக கிடைக்கும். எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கிக்கலாம்.
எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நாளாக அமைய வாய்ப்பு இருக்குது? இப்போ சுவாதியில் பிறக்குதுன்னு சொன்னேன், அதனால் துலாமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ராகுவுடைய நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்னு ரோகிணியோட நட்சத்திரம்லாம் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரிஷபராசி லக்னமாக இருந்தால். அடுத்த கேட்டகரி கடகம். கடகம் வந்து சந்திரனோட இடமே அதுதான். சூரியனோட சிம்மம், சந்திரனோட இடம் கடகம். கடகம். சந்திரனாவே நமக்கு தேய்பிறை வளர்பிறைங்கிறோம். அதனால தான் வளர்பிறை சந்திரனை சுபகிரகத்திலேயே சொல்கிறோம், குருவையும் சுக்கிரனையும் சொல்கிற மாதிரி. அதனால் இந்த தேய்பிறையிலையும் நமக்கு இந்த சித்ரா பௌர்ணமி என்னென்னா சந்திரனுடைய தாக்கத்தை நீக்கக்கூடியது. குருச்சந்திர இணைவு, குருவோடைய சந்திரன் நேர் பார்வை, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய மகரத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். கன்னியில் அஸ்தமெல்லாம் இருக்குது, அதனால் கன்னி ராசிக்கும் சிறப்பாக இருக்கும். இவங்கெல்லாம் வழிபாடு எடுத்தாங்கன்னா வருகின்ற குரு பெயர்ச்சியும் சரி, இந்த சித்ரா பௌர்ணமியிலேருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இந்த மனசு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த லவ்வெல்லாம் சக்ஸஸ் ஆகும் சித்ரா பௌர்ணமியில். அப்போ தான் ஜோடியாக போய் உட்காந்து அந்த அந்த நிலாவை தானேன்ட்டு பேசுவாங்க. அது ஒரு அஃபெக்ஷன் கிடைக்கணுமா பௌர்ணமி. அந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம என்ன அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ் போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒற்றுமையை கொடுத்துரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துரும். பிரிஞ்சிருக்க தம்பதியர்களை சேரக்கூடிய வாய்ப்புகளை பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரங்கள் பரணி, பூரம், பூராடம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொன்னோம், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்து மேற்கொண்டு சந்தேகம் வந்து கேட்டுக்கலாம். நம்ம ஜாதக ரீதியாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சூட்சுமமாக. ஸோ சுவாதி நட்சத்திரத்திலே வரனால சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறையும். இந்த டைமில் வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சால், அதாவது நீங்கள் சொன்னீங்களே குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி முக்கியமான பரிகாரங்கள் செஞ்சால் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தானம் தர்மம் பண்ணணுமா. ஏன்னா கலியுகம். இந்த தானம் தர்மம் எங்கே பண்ணலாம்னா குலதெய்வ கோயிலுக்கு ஃபேமிலியாக போயிட்டு தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு, தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, சர்க்கரை பொங்கல் அல்லது இவங்களால் என்ன கிளறு சாதம் எது செய்ய முடியுமோ செஞ்சு தானம் தர்மத்துக்கு பூஜை செஞ்சுட்டு கொடுக்கலாம். ஒன்று. இஷ்ட தெய்வத்துக்கு கொடுக்கலாம். இப்போ பெருமாள் கோயிலில் வந்துட்டு அவள், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் சின்னதாக நான் கொடுக்குறேன்னா கூட இதையும் கொடுக்கலாம். இல்லைனா நமக்கனால ஈவினிங்காக இருக்கனால ஈவினிங் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அந்த மாலை நேரம் ஒரு அம்பாள் கோயிலில் போயிட்டு, நீங்கள் வெய்ய காலமாக இருக்குது வேறு, கூழ் கூட கொடுக்கலாம். நல்லா அழகாக கேழ்வரகு கூழ் கொடுக்கலாம். கொடுக்கும்போது நமக்கு இந்த வியாதி சொல்கிறோம்ல, உடம்பு தொந்தரவுலாம் நீங்குமா. மனசை மட்டும் சொல்கிறேன், அந்த மனசு எதனால் படம், பொருளாதாரம் இல்லைன்னா படம், உடம்புல ஏதாவது தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்தால் படம், மனக்கசப்பை கொடுக்குறதால இதுதான். அப்போ இதெல்லாம் விரக்தித்தன்மையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணும். இந்த மாதிரி வழிபாடு ரொம்ப சிறப்பு. எதுவுமே இல்லைன்னா விநாயகருடைய அகவல் கேட்கலாம், பாராயணம் பண்ணலாம். சிவபுராணம் பாராயணம் பண்ணலாம், கேட்கலாமா, சிறப்பாக இருக்கும். இப்போ வழிபாடு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கடவுளுக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்னு. இப்போ எளிமையான முறையில் வீட்டில் வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா எது ரொம்ப சிறந்த வழிபாடாக இருக்கும்? ரொம்ப சிறந்ததுன்னா ஒரு சித்தர்களுடைய, நான் சொன்னேன் ஸ்ரீ ராகவேந்திரோடைய மந்திரமோ அல்லது சாய்பாபாவோடைய மந்திரமோ, உங்களால் ஜீவசமாதி யாரோட இது இருக்கோ அதை எடுத்து ஒன்று ஆள்காட்டி வரல, இது ஒரு மெடிடேஷன் பண்ணால் போதும். எந்த நேரத்தில் அந்த நேரம் மாலை வந்து ஒரு 8 மணி 7 மணி 7 டு 8, 8 டு 9, 9 டு 10, இது மாதிரி ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் ஓப்பன் பிளேஸில் மொட்டை மாடியோ பால்கனியோ அல்லது ஒரு 2 தீபம் ஏற்றி வச்சு பண்ணலாம். ஏன் வள்ளலார் எவ்வளோ அருமையாக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, இந்த தாரக மந்திரம் கூட சொல்லி மன அமைதியோட என்னைய மன அமைதியாக கொடு, மனத்தில் இருக்கிற பிரச்சனையை நீக்கு, என்னோட தேடுதலுக்கு வழி கொடு, குலதெய்வத்தை நல்ல மனசார நினச்சிட்டு இந்த மெடிடேஷன் ஜீவசமாதியாக அடைந்த சித்தர்களை நினைத்து நம்ம இப்போ இந்த கொங்கண சித்தர் நிறைய இருக்காங்க. ஒவ்வொரு இந்த 15 சித்தர்கள், அகத்தியர், இது மாதிரிலாம் எடுத்து ஒவ்வொருத்தரும் இப்போ நிறைய செய்யறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவசமாதிக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி இருந்தாலும் சரி, இது மாதிரி வள்ளலார் வழிபாடாக இருந்தாலும் சரி, தீபம் ஏற்றி உங்களுடைய பூஜை ரூமில்
உட்காந்து அழகாக மெடிடேஷன் வைக்கலாம். இது எளிமையான பரிகாரம். அதில் ஒரு தீர்த்தம் வச்சுட்டு அதை முடிச்ச உடனே தீர்த்தத்தை குடிச்சுக்கலாம். சிவாய நம. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறதுல நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தியோ அல்லது கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் 9 கிரகங்களுடைய அமைப்புலையோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நல்ல விஷயமாக, நல்ல ஆரோக்கியமான சிந்தனையோட, நல்ல ஒரு செல்வ வளத்தையும் வைபோக சுப காரியங்களும் உங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.